Hi friends, welcome to tutorjobs.com. நாம் இப்போ பார்க்க போகிறது Illustrator CS3ல வந்துட்டு கிராஃபிக் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் Illustrator சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா, அவங்க ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் என்னோடய டெக்ஸ்ட்டுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா, டூல்ஸில் போய்ட்டு ரெக்டாங்கிள் டூலில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவங்களோட டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிளாக் கலர், அதாவது அந்த கலரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ரெக்டாங்கிளில். சரிங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பிளாக் எனக்கு கன்வென்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன். சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் நான் ஒவ்வொருத்தரையும் நான் செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ நான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு இது ப்ராப்ளமாக வருன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து லாக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஆப்ஜெக்ட் மெனுவில் லாக்கில் செலக்ஷன் லாக் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ நவுத்துனாலும் நமக்கு இது வந்து நவுறாது. இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு டூல்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் வேணுன்னா நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் நம்மளோட வெப்சைட் நேமே போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே கலர் வந்துட்டு நமக்கு பிளாக்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒயிட் கலராக மாற்றிக்கோங்க. சரிங்களா, மாற்றிட்டு இங்கே டெக்ஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. www.tutorjoes.com அப்படிங்கிற நம்ம வெப்சைட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுடைய சைஸ் நமக்கு 16 இருக்குது. நம்ம ஒரு 80 அந்த மாதிரி கொடுத்து பார்த்துக்கலாம். சப்போஸ் ஜாஸ்தியாக இருந்தால் அதை நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு 70 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ 2 லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேசிங் நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் 70 அப்படிங்கிறதும் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் அவுட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அவுட்லைன் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அவுட்லைன் கிரியேட்டட் டாட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு மாறி இருக்குன்னு அர்த்தம். கொடுத்ததுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணணும். ஸோ என்னோடய டூல்ஸ் மேலே டூல்பார் ஆப்ஷனில் வந்துட்டு ஏதாவது ஒரு கிரேடியன்ட் கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் பர்பிள் மாதிரி கலர் கொடுத்துருக்குறேன். அதை வந்துட்டு இப்போ நமக்கு ரவுண்டடாக இருக்குது. நமக்கு லீனியராக நம்ம மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். சரிங்களா, நீங்கள் எந்த கலர் தான் கொடுக்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த மாதிரி ரவுண்டடாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை லீனியராக மாற்றணும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் விண்டோஸில் போய்ட்டு கிரேடியன்ட்டுன்னு இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியல் இருக்கும். அதில் டைப்பில் நான் வந்துட்டு லீனியர் அப்படின்றத மாற்றிக்கிறேன். சரிங்களா, மாற்றிட்டு இங்கே மேலே ஆங்கிளில் 90 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். சரிங்களா, கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் 2 கலர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் 3 கலர்ஸாக இருந்தால் அதோடைய வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மோஸ்ட்லி 2 கலர்ஸ்னால் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு பாத் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாத்தில் வந்துட்டு இங்கே ஆஃப்செட் பாத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொடுத்துட்டு இந்த ப்ரிவியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அவுட்லைன் வந்துட்டு எந்த அளவுக்கு தரோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இங்கே நமக்கு வந்து 10 இருக்குது, ஒரு 5 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். சரிங்களா, ப்ரிவியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 6 அந்த மாதிரி கொடுத்துருங்க. 6 எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் 6ன்றதை கொடுத்துக்கிறேன். இங்கே ஆஃப்செட் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒவ்வொரு லெட்டர் அந்த காமனாக நமக்கு இப்போ எல்லாமே செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 கலராக இருக்குது இல்லைங்களா. ஜஸ்ட்டு நமக்கு உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம ஷிஃப்ட் மூலயமா செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க செலக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்தா நமக்கு எல்லாமே செலக்ட் ஆகுது. நான் என்ன பண்ணேன்னா பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டெக்ஸ்ட் மட்டும் அந்த ஃபாண்ட்டை மட்டும் லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஒயிட் தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கே ஒயிட் தர தேவையில்லை. சரிங்களா, டெக்ஸ்ட் டைப் பண்ணுற பார்த்தீங்களா அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கும்.
சரிங்களா. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிற பெரிய லெட்டர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறத மட்டும். உங்களுக்கு கரெக்டாக மல்டிப்ளாக செலக்ட் ஆகுனா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக செலக்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. அதில் போய்ட்டு ஒவ்வொன்றா ஒயிட் கலரில் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க கலரும் நமக்கு செலக்ட் ஆகும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட்டில் இப்போ உள்ளே இருக்க டபிள்யூ வெளியே இருக்க டபிள்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு குரூப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா. குரூப் எதுக்கு அப்படின்னா நமக்கு தனித்தனியாக செலக்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த மாதிரி செலக்ட் ஆகாமல் ஒன்றா செலக்ட் ஆகிறதுக்கு தான் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எல்லாமே ஒன்றா வைக்கிறதுக்கு பேர் தான் குரூப்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போ செலக்ட் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லெட்டருக்கும் ஷிஃப்ட் மூலயமா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் குரூப் அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இது கரெக்டாக செலக்ட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கலரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா. ஏன்னா வெளியே உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம், அது ரெண்டுமே நமக்கு ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதுக்குள்ளே இருக்க கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஃபைனலாக வந்துடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு லெட்டர் நவுத்தி வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஒவ்வொரு லெட்டர் நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் ஏதாவது ஒன்று நவுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு நடுவில் நம்ம எங்கேயாவது விட்டுருக்கோமா அப்படின்றத ஜஸ்ட்டு செக் பண்ணுறது தான். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோங்க. வேணும்னா ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு லெட்டர் நவுத்தி வச்சுக்கோங்க. மொத்தத்தில் வந்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நவுத்தி வைக்கிறோம். சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பழைய மாதிரி நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேவாக இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி நவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லா ஜாயின்ட் ஆன மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாக. செலெக்ஷன் டூலில் நான் எல்லாமே நவுத்தி வச்சிட்ருக்கேன். நம்ம ஒயிட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அந்த ஷேப் மாதிரி நமக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பாருங்கன்னா அந்த ஷேப் வேவ்ஸ் மாதிரி அந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்டே நமக்கு வந்துடும் இதுலேயே. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ எம் கொடுத்துட்றேன். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நவுத்தி வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் த பேஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இது இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா உங்கள் வெப்சைட் டிசைன் ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்கள் வெப்சைட் நேம் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டில் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எஃபெக்ட் எல்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com அப்படிங்கிற எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.